நம் உடலில் உள்ள தெய்வங்களை எப்படிங்க ஐயா கண்டறிவது, அதை எப்படிங்க ஐயா வெளிப்பட செய்யணும்? யோக பாதையில் மட்டும்தான் நம்ம உடலில் இருக்கிற தெய்வங்களை அறிய முடியும். மூலாதாரத்தில் பிள்ளையார் இருக்கார், அதுக்கு அடுத்தது அம்பாள் இருக்கார், அதுக்கு அடுத்தது மகாவிஷ்ணு, அதுக்கப்புறம் ருத்திரன், அதுக்கப்புறம் சிவம். இப்படி உடலுக்குள்ளே தான் தெய்வ சக்திகள். இது ஏன் தெய்வத்தை வச்சாங்கன்னா, எந்த செயல் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு பேர் வரும். இந்த உடலுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை இப்போ மூச்சு நீயா விட்ற, ஒவ்வொரு மனிதனும் மூச்சு அவனா விட்டுன்னுக்குறான், தானாகவே ஓடிக்குது, தானாக வந்து. அதனால தான் நான் சொன்னேன், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே இறைவன் சொன்னேன். அப்போது இந்த மூச்சுக்கு ஒரு அடையாளம் எடுத்துட்டு பாருப்பா, என் மூச்சுன்னு காட்ட முடியாது. ஆனால் காட்ட முடியலன்றதுனால அது இல்லைன்னு முடியாது, இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போ இருக்குது, ஏங்குது, என்னையும் ஏக்குது, அதுதான் கடவுள். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் போய் கடவுள் கடவுள்னு தேடினா எங்கேயும் கிடைக்காது. அப்போது இந்த உடலுக்குள்ளே ஒவ்வொரு படியாக நீ யோக பாதையில் தாண்டும் போது தான் கடவுளை உணர முடியும். அதுக்கு தான் இந்த யோக பாதை மடைமாறின்னு பேர். முன்பக்கம் ஓடி இந்த மூச்சு பின்பக்கம் ஓட விடுறது தான் ஞானம். அதை சரியான முறையில் குரு சொன்னபடி ஓட்டினேனாக்கா நீ எல்லா தெய்வத்தையும் அறிய முடியும். கடவுளை உணர முடியுமா, அடைய முடியுமா? கடவுளை முதல்ல நீ உணரணும், உன் மரணத்தில் கடவுளை அடையணும். இது ரெண்டுமே உனக்குள்ளவே நடக்கிற விஷயம், வெளியே கிடையாது. மூச்சு எவ்வாறுங்க ஐயா நமக்குள்ளே அடக்கிறது? ஏமா மூச்சு நம்மளுக்கு நீ உனக்குள்ளே அடக்கவே முடியாது. யார் மூச்சும் யாருமே அடக்க முடியாது. அடக்கணும்னு நினச்சான்னா அவன் செத்து போயிடுவான். அப்போது அது கூடவே உறவாடணும். ஒரு பலம் வாய்ந்த எருது மாடு யாரை கண்டாலும் குத்திடும், கொன்னுடும். அப்படிப்பட்ட மாட்டுக்கிட்ட உறவாடணும் நம்ம நினச்சோம்னா பசும்புல்லை கொடுக்கணும், கொட்டு வைக்கணும், வைக்கா போடணும், அப்படியே மொள்ள தடவணும், அப்படியே அதை நம்மளுக்குள்ளே சிநேதமாக்கின்னு உறவாடணும். அப்போ நம்மளே இடிக்காது, மற்றவங்களே இடிக்கும். அது மாதிரி நம்ம மூச்சுன்ற மாட்டுக்குள்ளே நம்ம மொள்ள உறவாடணும். மொல்லம் அதுக்கிட்ட மொத்தத்தன்மை போய் நான் அடக்கிறேன் பாருன்னா நான் நம்ம இல்லாத போயிடுவோம். அதனால் அதை நீ பாடம் பண்ணோம். நீ அதையே நினைக்க அதுவே அடங்கிடும். இப்போ நான் பேசுகிறேன், இவ்வளோ பேசுகிறேன், மூச்சு வருதா பாரு, வராது. அப்போ அது உள்ளே அடங்கி போச்சு. இது எப்போ உள்ளடங்குதோ அப்போ தான் உண்மைகள் உனக்கு தெரியும். இது உள்ளடங்காத வரைக்கும், வெளியே ஓடுற வரைக்கும் உலகம் தெரியும், உன்னை பற்றி தெரியாது. நீ பேசாமல் இருக்கும்போது பேசுறது யாரு? இறைவன். இறைவன் பேசுகிறாங்க. இங்கே பிச்சை எடுக்கணும்னா கூட நீ ஊடா போய் கேட்கணும், வாய் இருந்தால் தான் கேட்க முடியும். உலக விஷயத்துக்கு வாய் இருந்தால் தான் பொழிப்ப. கடவுள்கிட்ட வாய் இருந்ததுன்னா காது மேலே எடுத்து தீவிடுவோம். கடவுள்கிட்ட பேசாமல் இருக்கணும். நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கோயிலுக்கு போகிறீங்க, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, வீடு பாதியில் நிற்கிறது கேட்காதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்க, அங்கே அமைதியாக நில்லுங்க. படைச்சவன் அவன், உங்களுக்கு என்ன தரணும்னு தெரியும் அவனுக்கு, அவன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி அங்கே போனால் அமைதியாக இருக்கணும். கடவுள்கிட்ட பேசாமல் இருந்தால் அவன் பேசுவான். இங்கே நீ பேசாமல் இருந்தீங்கன்னா உபயோகம் இல்லாத போயிடுவேன். அதனால தான் சொன்னேன், வாய் இல்லாத புள்ள, வாய் இருக்கிற புள்ள தான் பொழைக்கணும். இங்கத்திக்கு அங்கத்திக்கு வாய் இருந்ததுன்னா வாய் தீச்சு அமைச்சிருவான் கடவுள். இப்போ வாழ்க்கை இருக்கு, அது அன்புல தொடங்குதா இல்லை ஆசையிலே தொடங்குதுங்க ஐயா? வாழ்க்கை தொடங்குறது ஆசையில் தொடங்குதுமா, முடியுது ஊரா மட்டும் பொண்ணை போய் அன்பா வாமா அப்படின்னு காது பிச்சிருவாங்க. அங்கே போய் ஆசையாக இருக்குதுமா, உன் பொண்ணை கட்டிக்கிட்டு உன் பொண்ணு கொடுக்குறேன்னு கேட்டால் தான் துவங்கும். ஆனால் அந்த ஆசையாக துவங்கின வாழ்க்கை அன்பாக மாற்றிக்கணும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் கடைசி வரைக்கும் ஏங்க அந்த அன்பு இருக்க மாட்டேங்குது. எதுவுமே கிடைக்காத போது அதுக்கு மேலே அன்பு செலுத்துகிறோம். அது கிடைச்சி போச்சுன்னா அதுக்கு மரியாதையே இல்லாத ஆக்கிடுறோம். இது மனுஷ சமுதாயத்துக்கு சகஜமாக போச்சு. அதனால் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணும்போது அவர் ஆசிரமத்துக்கு வந்துட்டாருன்னா புது பொண்டாட்டி அங்கேருந்து 10 பவுன் பண்ணு ஒரு நாளைக்கு. ஆனால் கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷம் ஆனவன் ஆசிரமம் தான், எங்கன்னா போய் சாவேண்டா, ஏன்டா இங்கே வர அப்படின்றாங்க. அப்போது காலப்போக்கில் அந்த அன்பாகப்பட்ட அகங்காரமாக மாறுது. ஆசையாக போய் கட்டின மனைவி அன்பாக இருந்துட்டு அப்புறமா அது அகங்காரமாக மாறி, இவளை கட்டினதை விட நான் என்ன ஒரு பேயை கட்டியிருக்கலான்னு அவன் சொல்கிறான். ஏன்னா
காசு எடுத்துன்னு போகாது அவன் வீட்டுக்கு போனால் அவனுக்கு கஷ்டம், அவன் சரியாக சாப்பாடு செய்யாத போனால் இவளுக்கு கஷ்டம். இவ்வளோ பிரச்சனைகளை சுமந்துக்குன்னு ஒரு வாழ்க்கையை நடத்தணும். ஆனால் கணவன் மனைவின்றவன் ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம். இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினது தாய் தகப்பன் தான். ஆனால் அந்த தாய் தகப்பன் இறந்தால் துக்கம் இல்லை, ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் அப்புறமா அவன் சாதாரண மாமல் வாழ்க்கைக்கு வந்துடும். ஆனால் ஒரு மனைவி செத்து போயிட்டாள்னா அவனுடைய வாழ்க்கையே வீணாக போயிட்டு, ஒரு கணவன் செத்து போயிட்டான்னா அந்த மனைவியினுடைய வாழ்வே வீணாக போயிடும். அப்போது கணவன் மனைவின்ற உறவுகள் இருக்குது, அது உயிரோட கலந்த உறவு. தாய் தகப்பன் என்ற உறவுக்குது, அது ரத்தத்தோட கலந்த வாழ்வு. இப்படி வாழ்க்கையில் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனோபாவம் செயல்புரியுது, அந்த மனசு. ஆனால் கணவன் மனைவின்னும் போது நீ முதல்ல அன்பாக இருக்க கற்றுக்கணும். கணவன்கிட்ட போய் மனைவி சுடுன்றதோ, மனைவி கிட்ட போய் கணவன் சுடுன்றதோ, இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க அதே மாதிரி ஆயிடும். அதனால் அப்படி இல்லை, அன்போடு இருக்க நீங்கள் பழகினா தான் அந்த பிள்ளைங்க உங்களை பார்த்து அன்போடு வளர பழகும். அதனால் அன்பு முக்கியமாக. நான் என்ன சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குரு. அன்பில் தான் கடவுள் இருக்குது. அன்பில் தான் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும். அன்பு இருந்தால் தான் ஒருத்தரை அரவணைக்க முடியும். அன்பு இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். அன்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்கும். அன்பு போச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும். இந்த பிறவி பயன் நோக்கம் என்னங்கய்யா? இறைவனை அடையிறதுமா. இந்த உடல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் குனிஞ்சே தான் நடக்கும். ஆனால் மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். ஏன் இந்த மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான் அப்படின்னா, எல்லா ஜீவராசிலையும் கடவுளுடைய இயக்கம் இருக்குது. ஆனால் மனிதனுக்குள்ளவே கடவுள் இருக்கிறான். கடவுள் இருக்கிறதால இவன் எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற ஜீவராசி கிடையாது. அதனால் இந்த கடவுள் இந்த உடல் ஏன் அமைஞ்சதுன்னா, இவன் எல்லா வாழ்க்கையும் புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்லுயிராய் பேய் கணங்களாகி அப்படின்றாரு. இத்தனை பிறவிகளை எடுத்து தான் இந்த மனித பிறவிக்கு வந்துக்கிறேன். இந்த மனித பிறவியில் என்னுடைய வாழ்வு முடியணும். இது முடிவு எங்கே கிடைக்கும்னா இறைவன்கிட்ட தான் கிடைக்கும். அந்த இறைவனை அடையிறது தான் இந்த பிறவி எடுத்தனுடைய நோக்கம். ஆனால் நம்ம அதை மறந்துட்டு இந்த பாசம், பற்று, பரிவு, ஆசை, இந்த சொத்து சுகம் இப்படியே அலைஞ்சி இறைவனையே மறந்துட்டு இறைவன் அடி சேர்றதே கிடையாது. இங்கேயே செத்து பறந்து செத்துக்கணும். இதுவே தொழிலாக போச்சுங்க. இந்த ஆன்மீகத்தில் ஒருத்தரை வாழ்த்துவதால் ஏதாச்சும் பயன் இருக்கு? ஒரு பயணம் கிடையாதுமா. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், என் காலில் யாரும் விழாதீங்க. விழாதால் உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. என் காலில் மட்டும் இல்லை, யார் தாடி வச்சுருந்தாலும், யார் கொண்டை போட்டிருந்தாலும், யார் உத்ராட்சம் கட்டியிருந்தாலும், காவி கட்டியிருந்தா போய் தொப்புன்னு ஓட்டு முட்டாள்தனம். காலில் விழுன்னா அது உன்னுடைய தாய் தகப்பன் காலில் விழுங்க, கடவுள் காலில் விழுங்க. அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை தரும். எவன் காலில் விழுந்தாலும் ஒரு புண்ணியம் தரும். நீ கெட்டவனாக இருந்தால் கூட, இப்போ உன் புள்ள கெட்டவனாக இருந்தால் கூட நீ வாழ்த்தும் போது என் புள்ள கெட்டவன் நாசனமாக போட்டோன்னு வாழ்த்துவியா? கெட்டவனாக இருந்தால் கூட நல்லா இருக்கணும், என் புள்ள நல்ல குணம் வரட்டும், நல்ல புத்தி வரட்டும் தான் வாழ்த்துவேன். ஆனால் மற்றவன் எதையுமே சொல்ல மாட்டான், கம்மனு ஊமை மாதிரி என்ன மாதிரி இருந்துட்டு வாழ்த்திட்டு போவான். அதனால் ஒரு பயணம் கிடையாது. அதனால் யாரு காலையும் விழாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த பாதைக்கு வந்தால் ஏங்க தேவையற்ற இந்த பயம் பதற்றம் வருது, அதிலிருந்து நம்ம எப்படிங்க விலகிக்கிறது? இந்த பாதையில் வந்தால் எதை இழந்துடுமோ, கணவனை இழந்துடுமா, மனைவி இழந்துடுமா, பிள்ளைகளை இழந்துடுமா, நம்ம சொத்து சுகத்தை இழந்துடுமா அப்படின்ற ஒரு சிந்தனை தோணும் போது அந்த பயம் வருது. அந்த சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது. எதுவுமே இங்கே எந்தில்லை, எதுவுமே நான் கொண்டு போக போகிறதில்லை. நான் வரும்போது கொண்டு வந்தது பாவ புண்ணியம், போகும்போது கொண்டு போக போகிறதும் பாவ புண்ணியம். இந்த பாவ புண்ணியத்தை தவிர வேறு எதையும் கொண்டு போக முடியாது இந்த உலகத்தில். ஒரு படி மண்ணை கூட எத்தனை ராஜாக்கள் ஆண்டான் எவனும் தொட்டது கிடையாது, தொடவும் முடியாது. ஏன்னா இறைவன் படைத்த பொருளை யாராலையும் தொட முடியாது. மனிதன் படைத்த பொருளை யார் வேணா உபயோகப்படுத்திக்கலாம். அப்போது இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லாத விஷயங்கள் இறைவன் நமக்காக படைச்சிருக்கிறான். எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போகணுமே தவிர எதையும் எடுத்து போக முடியாது. அந்த பயமே தேவையற்றது. அந்த நான் எங்கேயோ பிறந்தேன், என் கணவர் எங்கேயோ பிறந்தார், ஒன்றா பிறக்கல 2 பேரும். அவர் பிறந்தா மாதிரி அவர் முன்னாடி எனக்கு போவார், இல்லை நான் அவருக்கு முன்னாடி போகலாம். யாரும் 2 பேரும் ஒன்றா சாக போகிறதில்லை. மரணம்ன்றது ஜனனம் மரணம்ன்றது யாரும் சொல்லி வச்சு வர்றதில்லம்மா, இயற்கை. அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதான் மரணத்தையே தெரிஞ்சுட்டா அப்புறம் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் மரணம் சாபம்
சாக மாட்டேன் போது வேகமாக வாழ்க்கையில் பயணம் பண்ணுவோம். சாக போகிறோம் எதுக்குடா அப்படின்ட்டா உட்கார்ந்த விட்டு எழுந்துக்க மாட்டேன். அதனால்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வச்ச இறைவன் மரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்க வைக்கல. அது பெரிய ரகசியம். அது எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். ஆனால் அது தெரியாத வரைக்கும் உன் வாழ்க்கை சுபிட்சம். ஆனால் தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப இன்னலான வாழ்வை மாதிரி. அதனால் நரக வாழ்வு அது. அதனால் அது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு படைச்சவன் இருக்கிறான். அதை யார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முழுமையான ஞானத்தில் போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், இதுக்கு முன்னாடி ஞானிகள்லாம் இருந்திருக்காங்களா? எல்லாரும் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறான் சார். யாரும் கண்டுபிடிக்காதில்ல. இப்போ இயேசுநாதர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க சார்? இயேசுநாதர்லாம் நல்ல முழுமையான ஞானி. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவன்லாம் ஞானி கிடையாது. எல்லாத்தையும் அன்றால் கரெக்டாக சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து பல மகான்கள் சொல்லிட்டாங்க. ஆமாம் இல்லையா? இப்போ இயேசுநாதருக்கு முன்னே வந்தவர் வள்ளுவர் இல்லையா? அவர் தான் உலகத்தை படித்தார் இயேசுநாதர் சொல்கிறான். அது வந்து மத வெறி. இயேசுநாதர் படித்தான்னு சொல்ல, அந்த பூமி ஆகாயத்தையும் பூமியும் படித்தாருன்னும் போது அவர் தானே படிப்பாளி ஆகிட்டார். அது தவறு, வெறியில் பேசுறது. அந்த மாதிரி வெறி இருக்கக்கூடாது. ஆனால் இயேசுநாதருக்கு முன்னே 100 வருஷமாவது வள்ளுவர் வந்து உலகத்தையே எழுதி வச்சிட்டான். மற்ற மத போதகர்லாம் மதத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் எழுதணும். ஆனால் வள்ளுவன் வாழ்க்கையை பற்றியும் கடவுளை பற்றியும் எழுதிட்டு போயிட்டான். அது மாதிரி ஒரு மகானே கிடையாது. ஆனால் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு போதனை வேணும், அதில் தான் பயணம் பண்ணுவான். அது மாதிரி எல்லா மகானும் சொல்லிட்டான். அதனால தான் நான் யோசிக்கிறது என்னென்னா, நான் கிறிஸ்தவனாக பிறந்தேன். சரி. அதனால நான் இப்போ பைபிள்லேருந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வச்சு, சரி, அப்போ இந்த இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது, சரி, இது அது உண்மையோ பொய் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓரளவுக்கு உணர முடியுது. அப்போ அதை வச்சு ஒவ்வொரு வசனங்களும் என்ன சொல்லியிருக்கு, அப்போ இடையில நிறைய சேர்க்கைகள்லாம் வந்திருக்கு, பிதற்றல்கள்லாம் இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குது. ஆனாலும் சில விஷயங்கள் வந்து இதே மாதிரி ஞானத்துக்குரியது நிறைய விஷயங்களும் இருக்குது எல்லாத்துலேயும். குரானில் கூட நிறைய விஷயம். இது தான் நான் என்னுடைய இது அப்படி தான். எல்லா மகான்களும் உண்மையை போதிச்சாங்க சாமி. அதை அந்த வழியில் வந்தவங்க அதெல்லாம் மிகைப்படுத்திக்கினாங்க எல்லா மகான்களும். ஏன்னா அவன் தொழிலுக்கு பொழப்புக்கு வந்தவனுங்கள்ல மகான்கள், உலகத்துக்காக வந்தவங்க. அவங்க வந்து சொன்னதெல்லாம் சத்தியமான விஷயம். ஆனால் இந்த பேரு புகழுக்கு வாழ்ந்தாங்களே, அவங்க அதை மிகைப்படுத்திக்கினாங்க. ஆனால் எல்லா மகானும் சத்தியத்தை பேசிக்கிறான். எந்த மகானையும் குறை சொல்லவே முடியாது. அது மதத்தை வச்சு பேசக்கூடாது, மகானை வச்சு பேசணும். மதத்தை வச்சு பேசினா குறைகள் வரும். யார் மதம் உயர்ந்தது, யார் மதம் தாழ்ந்தது? இயேசுநாதரை கும்பிட்டா சாக மாட்டானா? இயேசுநாதரை கும்பிட்டா நோயாளி இல்லையா? சிவத்தை கும்பிட்டா சாக மாட்டானா? சிவத்தை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் சாக மாட்டானா? எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதனால தான் சொல்கிறது, வெளியே கடவுளே கிடையாது, உனக்குள்ளே தான் இருக்குது. அது முடிவு பண்ணுறது தான் நீ வாழறதும் சாகிறதும். மீதி எல்லாம் கற்பனை தான், கடவுள் தான். நிஜ கடவுள் உனக்குள்ளே இருக்கிறது தான் கடவுள். அப்புறம் உலக விஷயங்களை பற்றி சில யோசிக்கிறோம். யோசித்த இடத்துலையே கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி மறந்துடுறோம். சரி. ஆனால் நீங்கள் கொடுத்த தீட்சையில் மட்டும் நினச்சா அது பிறகு நான் நினைக்காமலே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்காது. எப்படி? அது வேறு, இது வேறு. மற்ற விஷயம்லாம் நீ பைபிள் படித்தாலும் சரி, குரான் படித்தாலும் சரி, இல்லை சிவபுராணம் படித்தாலும் சரி, மன சம்பந்தப்பட்டது. அது வரைக்கும் தான் போகும். நான் கொடுக்குற தீட்சை அறிவு சம்மந்தப்பட்டது. அறிவில் போகும்போது தான் உனக்கு ஆராயவே எண்ணம் வரும். மனசில் இருக்கிற வரைக்கும் அதை ஆராய மாட்டேன், உலக விஷயத்தில் தான் ஆசைப்படுவேன். ஆமாம் சார். அதனால் இது தீட்சை உன்னையே நீ அறியுது, கடவுளை தேடுறது இல்லை இது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர். ஏன்னா குல்கந்தும் இளநியும் எது குடித்தா கூட நிற்கவே இல்லையா? சரியாக நீ எத்தனை கடவுள் வழிபாடு பண்ணியிருப்ப, எல்லையாவது என்ன வந்ததா? அப்படியே போகிற மாதிரியே போக, வர மாதிரியே சாமி 30 வருஷமாக தேடிட்டு சாமி. அதுதான் சாமி, நான் தான் சொல்கிறேனே, கடவுள்ன்றது ஒன்றே நீ இல்லைன்னா கடவுளே இல்லை. ஆமாம், அந்த உண்மை இங்கே தானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒவ்வொருத்தர் காலம் வரும்போது தான் என்ன பெங்களூர்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணான். ஆனால் வரவே இல்லை. அவன் சும்மா ஆதங்கத்தில் ஃபோன் பண்ணிடுறது. ஃபோன் பண்ணிவிட்டு, சாமி நான் இவ்வளோ வருஷமாக தேடினேன் சாமி. ஏன் சாமி எனக்கு இப்போ தான் கடவுள் அந்த வரல கொடுத்தாருன்னா. நான் சொன்னேன், கல்யாணம் ஆகிடுச்சப்பா அவனுக்கு. பசங்க இருக்குதா? 2 பசங்க இருக்குது சாமி. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியா அப்படின்னு. போய்க்கிறேன் சாமி. உன் பசங்க அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்குது இல்லை? பார்க்குது. உடனே வீட்டுக்கு வந்தோடனே உன் பசங்க கேட்குது, அப்பா எனக்கு கூட ஒரு கல்யாணம் பண்ணுவேன், என்ன பண்ணுவேப்பா? பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேனே? அதுக்கு வயசு வரணும், அதுக்கு பொறுப்பு வரணும், இதெல்லாம் வந்த பிறகு தான் பண்ணணும். கடவுளை இதை தான் ஏன் பண்ணிக்கிறாங்க உனக்குன்னு.
உனக்கு எந்த நேரத்தில் இது கிடைச்சா நீ இதில் முழுமையாக இருப்ப, எந்த காலத்தில் இது கிடைச்சா நீ ஆராய்வ அப்படின்ற கடவுள் பார்த்து தான் எங்கிட்ட அனுப்புகிறான். அப்போ இதுவும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். எல்லாமே காரணத்தோடு தான் நடக்குது, எல்லாமே காரியத்தோடு தான் நடக்குது. காரியம் இல்லாத உலகத்தில் ஒரு செயலும் கிடையாது. இன்னைக்கு தேடி இங்கே வாரம் என்னாச்சுன்னா அதுக்கும் அந்த அதுதான் சாமி முடிவு. ஆமாம், அது தேடுனா தான். அதனால் நான் எந்த நிலையும் நான் சாகிற வரைக்கும் இப்படி தான் சாமி இருப்பேன். மாலை போடுறாங்க, அதுவே எனக்கு ஏற்றுக்கல. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அந்த இதுக்கு வந்துடுறாங்க, அவங்க காலிலே விழக்கூடாதுன்ற நான். சீடர்கள் காலில் விடணும், அது குரு சீடனுடைய கடமை. ஆனால் வெளியாளுங்க காலில் விழக்கூடாதுன்றேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பும் போதே குரு காலில் போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்துடுறாங்க. அது நான் தடுக்க முடியல. இல்லை காலில் விழுந்து கும்பிடுறத பற்றி இல்லை, இல்லை இன்னும் கனவீன பார்க்க அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம், அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் அதை தவிர்க்க முடியல. மாலை போடுறாங்க, அதுவும் வேறு வழி இல்லை. அப்போ உடனே கைட்டி வச்சுருவேன். இந்த வேஷம் கட்டுறவெல்லாம் நமக்கு ஒத்துக்காது சாமி. ஏன்னா நான் பேசுறதும் சரி, நான் வாழ்க்கையில் நடந்துக்கிறதும் சரி, நிஜத்தை தேடணுன்றவன் நான். எல்லா சீடர்களுக்கும் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்காது, நீ ஆராய்ஞ்சி பாரு உண்மை. என் பேச்சு வேணாம், நான் 1000 பொய் சொல்லுவேன், நீ யோசி எது உண்மை நீ தேடு. உனக்குள்ள உண்மை இருக்குது, அதை நீ தேடி எடுக்கிறது கஷ்டம், தேடு, அதுதான் வழி. அதுக்குன்ற உலகத்தையே படிச்சுட்டு ஒரு கொடையின் கீழே ஆட்சி பண்ணின்னுக்கிறான். அவனுக்கு தெரியாதா நீ எப்படியா பாட்டு அயோக்கியன்டான்ட்ட நீ செய்த பாவத்தெல்லாம் வாங்கிப்பானா? நீ தான் அனுபவிக்கணும். இதில் எந்த மாற்றம் இங்கே மாதாங்க இதெல்லாம் கிடையாது. மனுஷன் செய்த பாவத்தை நீ தான்டா அனுபவிக்கணும், செய்த நன்மையை நீ தான் அனுபவிக்க போகிற. கரெக்டு தான். இது ரெண்டை தவிர இங்கே எந்த கடவுளுக்கும் இங்கே வேலையே கிடையாது. அவன் எவன் கடவுளாக இருந்தாலும் சரி. இறைவன் எல்லா ஜீவராசிலையும் இருக்கிறான். நீ நமக்குள்ளது மட்டும் இருக்கிறான்னு நினைக்காத. ஆனால் அது கோவிலுக்கு போகல. 6 மாதத்துக்கு முன்னே மழை வரப்போகுதுன்னு எறும்பு எடுத்து போய் இறை சேர்த்து வச்சுக்கணும் இல்லை, வளர்ந்து வண்டி வலையில் அதுக்கு 6 மாதத்துக்கு தேவையான இறையை சேர்க்குது. எவ்வளோ அறிவுக்குது மனுஷனுக்கு கூட இல்லையா? எலி இருக்குத, வயற்காட்டில் நெல் போடுறான்ல, அரைப்பார்த்துருவான். அரைப்பார்த்துட்டான்னா கார் எலின்னு வாங்க. அரைப்பார்த்துட்டான்னா அதுக்கு இறை கிடையாது. அதனால் என்ன பண்ணோம், அழகாக அந்த கதிரை கட் பண்ணி எடுத்துன்னு போய் வலையில் வச்சுக்கோ. ஒவ்வொரு வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் சாப்பிட்றாங்க. ஐயோ, ஒரு அரைக்கோட்டை நெல் எடுத்துருக்கேன் நான். அவ்வளோ அறிவு இருக்குது அதுக்கு. நம்ம நினச்சிக்கிற நமக்கு தான் அறிவு இருக்குதுன்ட்டு. நான் போன வீடியோவுக்கு முன் வீடியோவில் கூட சொன்னேன், அறிவுன்றது இயற்கை, அறிவுன்றது தான் உயிர். அறிவுன்றது தான் உயிர். எண்ணங்கள் சேர்ந்தால் அறிவில் மனமாகுது, எண்ணங்கள் இல்லைன்னா அது அறிவாகவே இருக்குது. அப்போது ஒரு காவாயில் ஒரு கொசு உட்காந்துங்குது, ஒன்றும் ஜீவனம் கிடைக்கல. நான் பக்கத்தில் உட்காந்து நேராக அங்கேருந்து வந்து ஒரு கம்பி மாதிரி குத்திடுது இல்லையா, பசி ஆற்றிக்கின்னு அது போயிட்டு. அப்போது எல்லாத்துக்குமே அறிவு உண்டு, எல்லாத்துலேயும் கடவுள் உண்டு. அது உண்டு. ஆனால் எப்படி சென்சார் பண்ணி வந்துச்சு, அதே எப்படி அதில் வேற எதையோ ஒன்று கலந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அந்த எறும்பு அந்த பக்கமே வரல. அது எப்படி? அதுக்கு வராது. பாம்பு இருக்குது தெரியுமா, பாம்பு. ஆமாம், அது எங்கே வேணாலும் பூந்து வந்துடும். ஆனால் அதுக்கு உப்பு இருக்குது இல்லை, அது அந்த வர வழியில் உப்பை போட்டுட்டேன்னா திரும்ப ஏன் ஏன்னா அது கல்லில் முள்ளுலெல்லாம் போகுது. அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது சாமி, கூர்மையான அறிவு இருக்குது. ஆனால் கற்பனை கிடையாது அதுக்கிட்ட. நம்மக்கிட்ட அறிவு இருக்குது, கற்பனை சேரும்போது நம்ம முட்டாளாகிறோம். அப்போ எப்படி நம்ம ஆறறிவுன்னு சொல்லி அடிச்சுக்கிறதுக்காங்களா சாமி? அதெல்லாம் வெளியே சொல்லாத, எல்லாம் 6 அறிவுன்னு சொல்லிக்கிறோம். நீ வந்து 3 அறிவுன்னு சொன்னால் அவன் கஷ்டப்பட மாட்டான். 3 அறிவு சாமி மனுஷனுக்கு. அது சொல்லிட்டீங்க நீங்கள், கரெக்டு தான். அதை தவிர வேறு அறிவு இல்லை. 6 அறிவு படைச்சவன் இருந்தான், அவன் ஏன் நம்ம சொல்லின்னுக்குறோம். இப்போ கல்பனா சாவ்லான்னு ஒரு பொம்பளை போச்சு இல்லை, அது ஒரு படித்து அது விஞ்ஞானி ஆகி அது போச்சு. அடுப்பில் இன்னும் உழக்கரிச்சு சோறாக்கவே தெரியல, நாங்கள் பார்த்தோம் ராக்கெட்லேயே போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த 6 அறிவுன்னு சொல்லிங்கிறான். 6 அறிவுன்றவன் எவனுக்கு 6 ஆதாரத்தில் மூச்சு ஏங்குதோ அவன் 6 அறிவு படைச்சு. ஏன்னா நாணமில்லா சுரபின்னு பேர் அது இல்லையா, அந்த ஆதாரத்துங்களுக்கு பேர். எவன் ஒருத்தன் அதிகமாக முட்டி போட்டு கும்பிட்றான்னா சுகர் கம்மியாக இருக்கும் இல்லையா, ஆனால் அது கும்பிடாது வந்து சுகர் ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாம் காரணம்னா உடலினுடைய சுரப்பு. அந்த 6 இடங்களும் இந்த சுவாசம் போய் ஏங்க ஆரம்பிச்சு சொன்னால் அவனுக்கு அறிவு தெளிவாக இருக்கும்.
ஆனால் இங்கேயே போய்கின்னு இருந்ததுன்னா ஆசை வளருமே தவிர அறிவு வளராது. இதுதான் சாமி அடிப்படை. குடும்பத்தில் கடைபிடிப்பது என்னன்றது ஒழுக்கம். குடும்பத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த வாரிசுங்களும் நல்லா இருக்கும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கலன்னா குடும்பமும் கெடும், வாரிசும் கெடும். அதனால் ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஆனால் முக்கியமாக ஒரு குடும்பத்தில் ஆணும் ஒழுக்கம் கெட்டவனா கூட இருக்கலாம். அது கூட அதனால் குடும்பம் ஒன்றும் கிடையாது, வருமானம் தான் இல்லாமல் போகும், குடும்பம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெண் ஒழுக்கமானவள கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால்தான் அந்த வம்சம் வந்து ஒழுங்காக வரும். ஆனால் அந்த குடும்ப தலைவி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குடும்பம் சதறி போயிடும். அதனால் முக்கியம் குடும்பத்துக்கு ஒழுக்கம். சிறுவர்கள் சிறுமிகள் யோகா பயிற்சி எந்த மாதிரி இருக்கணும் சாமிஜி? 12 வயசுலேருந்து எல்லாருமே யோகா பயிற்சி பண்ணலாம். இப்போ இங்கிலாந்து நாடு, அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. பொல்யூஷன் அதிகமாகி போச்சு, மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க. இங்கிலாந்தில் நம்ம சீடருங்க இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு சரியான விடை வேணும்னா குருவை கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த சுகாதாரம் வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும், ஒழுக்கம் இல்லைன்னா சுகாதாரம் வராது. அதனால் ஒழுக்கத்தை முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். அப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். நான் என்ன பண்ணணும், இங்கிலாந்து நாட்டு பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் யோகாசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, யோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கம் வந்ததுன்னா சுகாதாரம் சீராக இருக்கும். அப்போது அடிப்படை ஆரம்பத்திலேருந்து அந்த குழந்தைங்கள சீரான நிலையில் கொண்டாடணும், அது மனநிலையை. அப்போ மனநிலை சீராக வரணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி அவசியம். அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி அந்த பழக்கம் பண்ணி வரும்போது அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடும், நல்ல செயல்களை செய்யும், நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கும். இதுங்க நல்லதாக இருக்கும்போது அந்த நாடே நல்லதாக இருக்கும், அந்த நாடே பாதுகாப்பாக இருக்கும், அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும். அப்போதான் அது அடிப்படை. ஆனால் நாடு நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கணும், நம்ம செய்கிறதெல்லாம் தீமைகளை செய்தோம்னா பொல்யூஷனும் வரும், எல்லாம் வரும். மெயின் வந்து பொல்யூஷனுக்கு அடிப்படை புகை. இப்போ வாகனம் வந்து ஆதியில் வந்து ஒரு ஊர் இருந்ததுன்னா 2 வாகனம் வச்சுருக்கிறது கூட கஷ்டம். இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு வீட்டில் 2 வாகனம் இருக்குது. அப்போது அந்த புகைகள் வந்து பொல்யூஷனாக மாறுது. இது ரெண்டாவது, ஜனத்தொகை அதிகம், நெரிச்சல். இப்போ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒண்டியா உலாவாத போது வரைக்கும் அதில் அனல் தெரியாது. அந்த ரூமுக்குள்ள ஒரு 50 பேர் உட்காந்தோம்னா என்ன ஆகும், அனல் ஆகிடும். அப்போ அங்கே பொல்யூஷன் உண்டாகும். அப்போது நம்ம முதல் அடிப்படை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை வாயில் கற்றுக் கொடுத்தா அதுங்க வராது, ஒழுக்கத்துக்கு செயலில் கொண்டு போகணும். செயலில் கொண்டு போனால் யோகம் கற்றுக் கொடுத்தோம்னா அதுங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக வாழும். அந்த ஒழுக்கம் அந்த நாட்டுக்கே வரும்போது அந்த நாடே நல்லா இருக்கும், எந்த சீர்கேடும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அது நான் சொன்னேன், எழுதிக்கினாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை 12 வயசுலேருந்து யோகாசனம் கற்றுக் கொடுக்கணும். அப்புறமா யோகத்தை கற்றுக் கொடுக்கணும். யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி, யோகம்ன்றது உயிர் பயிற்சி. யோகாசனம் வேற, யோகம் வேற. அப்போது இது அடிப்படையாக பேஸாக அந்த குழந்தைங்க கற்றுக்கின்னு வந்ததுன்னா வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் வரும், நல்லதே செய்யும், தீமையிலேருந்து விலகிடும். சரி சாமிஜி, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சாமிஜி. இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஊனமுற்றமாக பிறக்குதுங்க. சரி, அந்த ஊனமுற்றம் பிறக்கிற குழந்தைங்க வந்து ஒரு தாய் தாப்பம் செஞ்ச பாவங்களா இல்லை அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களா ஜி? சாமிஜி, பாவம் மட்டுமா இல்லைம்மா, ஊனமாக பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு இது ஆணும் பெண்ணும் புணர்தல் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிறான். கர்ப்பம் தரிக்கும் போது சரியான வறுமை, சாப்பாடு சரியா இல்லை, ஆனால் கர்ப்பம் தரிச்சிருக்குது, குழந்தை வளருது. இந்த பெண்ணுக்கு போக வேண்டிய ஆகாரம் மீதி அந்த குழந்தைக்கு போகணும், வளர்ற குழந்தை கர்ப்பத்துக்கு போகணும். போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். ஆனால் அப்படி போல வறுமை, அதனால அது ஊனமாக பிறக்குது. இன்னொரு பக்கம்
இது கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொம்பளை கர்ப்பமாக இருக்கும்போது பட்னியாகவும் இருக்கக்கூடாது, அளவு மீறி சாப்பிடக்கூடாது. சும்மா கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா பெண்ணுடைய வயிற்றுல நீர் அதிகமாக ஏற்பட்டால் கண்ணுக்கு இது ஊனமாக பிறக்கும். நீரும் மலமும் அதிகமாச்சுன்னா குருடா போயிடும். இதுக்கு யாருடைய பாவமும் இங்க காரணம் இல்லை, தாயே அதுக்கு காரணம். நிறைய பேர் சொல்றாங்க சாமிஜி, இப்ப வந்து பெத்தவங்க ஆமா பின்ன வெளியே சொல்லுவாங்களா, நான் தான் தப்பு செய்தேன்னு சொல்லுவாங்களா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பண்ணா நான் யார் மேலேயாவது போட்டு போவேன். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மனுஷன் வந்து என்ன பண்றான், ஏதாவது அவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு யோசிக்கிறதே கிடையாது. ரெண்டு விஷயத்த எடுத்துப்பான், ஒன்று என் விதியை ஆணுவான், இல்லை என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாயானுவான். இந்த ரெண்டு மேலே போட்டு போயிடுவான். அதனால இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. உண்மை நிலை என்னன்னா, தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளரும் போது சீரா இருக்கணும் அந்த தாயினுடைய தீனி. அது சும்மா கிடைக்குதுன்னு போட்டு அரைச்சிக்கினே இருந்தோம்னா மழை ஜலம் அதிகமாகும் போது இந்த மாதிரி மலம் வந்து ஜலம் அதிகமாகும் போது ஊனமாக போயிடும், மலமும் கூட சேர்ந்து வயிற்றுல சேரும் போது குருடா போயிடும். இது எல்லாமே இந்த தாய் செய்த வினை. இதை எந்த தாய் ஒத்துப்பா? ஒத்துக்க மாட்டான். அதை பாவத்தை மேல்னா போட்டு போவேன். முன்னோர் வந்து இவர் வயிற்றுல பூந்துக்கினாரு. முன்னோர் செய்த பாவம் எப்படின்னா, உன் வயிற்றுல இப்ப நீ இந்த குழந்தை பிறந்து போச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவ, அதை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்படுவ. இதான் முன்னோர் செய்த பாவம். நீ பார்த்து பார்த்து வருத்தப்படுற பாரு, அதுதான் நீ முன்னோர் செய்த பாவம். ஆனா நீ பெற்றது நீ செய்த பாவம். அது இதை ஒத்துக்கிறது இல்லை, புரியறது இல்லை. சொல்லுமா. ஒரு கோயிலுக்கு போறோம் சாமி, நம்ம ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு போறோம், டக்குன்னு மணி அடிக்குது, நம்ம அது கண்டிப்பா மனசு ஐயோ நமக்கு ஏதாவது அந்த காரியம் நடந்து போச்சு. நான் கூட நிறைய கோயிலுக்கு போனோம். அது மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கோயிலுக்கு போனேன். அப்பதான் ஐயர் பூஜை பண்ற மணி அடிக்குது. நான் நினைச்சேன் இனி போனா 3 நாள் பில்டிங் தான் பிச்சை தான் எடுத்துக்கிறேன். இது மனுஷனுடைய கற்பனை. அவன் போற நேரத்துக்கு மணி அடிச்சுட்டாக்கா இவருக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா? இவர் போறப்ப ஒரு சாவு எதிர வந்துச்சா இவர் செத்து போயிடுவாரா? இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. சாவு எதிர்க்க வந்தா பாத்துட்டு போனா சாவு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, கட்ட தூக்கின்னு வந்தா சாவு ஆகி போச்சுன்னு அர்த்தம். இது இவனா ஒரு பிரம்மையை உண்டாக்கி வச்சுக்குது. இதுல எதுவுமே நிஜம் கிடையாது. அப்புறம் சாமிஜி நிறைய பேர் சாமிஜி என்ன சொல்றது, இந்த கொரோனா வாழ்க்கையில நிறைய பேர் பாதிச்சுட்டு இருக்காங்க. சரி, அது எப்படி இந்த கொரோனா வாய்ப்பு எப்படி குறையுதுங்களா கூடுமா ஒண்ணுமே தெரியல. அது மழை இந்த மாதிரி பெஞ்சிருந்தா கொரோனா கூடும். இதுக்கு நல்ல வெயில் காஞ்சிருந்தா கொரோனா கூடாது. உங்களை மாதிரி சித்தர்கள் யாரும் போய் யாரையும் காப்பாற்ற முடியாதுமா. என்னையே நான் காப்பாற்ற முடியாது, நான் எங்க உன்னை காப்பாத்துறது. சும்மா புழுவலாம் என்ன நினைங்க, எல்லாம் நல்லது நான் தரணும், சும்மா புளிக்குன்னு ஒன்னாக்கலாம். நிஜம் கடவுளே நினைச்சா போயிட மாட்டேன். உன்னை நீ தான் காப்பாற்றணும், என்ன நான் தான் காப்பாற்றிக்கணும். நான் இந்த அண்ட புழுவெல்லாம் புழுவது இல்லை. என்ன நினைச்சுக்கோ, நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ, நான் உன்னை காப்பாத்திடுவேன். யாரு நான் பெத்த புள்ளியே நான் காப்பாற்ற முடியாது, உன்னை எப்படி காப்பாற்றுவேன்? நான் கோயிலுக்கு போனா கடவுள் காப்பாத்திடுவாரு. ஏன்னா கடவுள் நீ வரையான்னு காத்து நிற்கிறாரு உன்னை காப்பாத்துறதுக்கு. உன் கற்பனைக்கு இல்லாம கடவுள் பொறுப்பு. ஏமா 6 மாசத்துக்கு முன்னாடியே சாய் தர்மாகாரு வீட்டில் வந்துட்டு பேட்டி எடுத்தாரு. அப்போ கொரோனாசு உச்சத்தில் இருக்குது. அப்போவே நான் சொன்னேன், இந்த கொரோனாஸுக்காக யாருமே பயப்படாதீங்க, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஒரே ஒரு வேலை மட்டும் விடாம செய்யுங்க, மூச்சு பயிற்சியை விடாம செய்யுங்க, கொரோனாஸ் யாருக்கும் வராது. உலகம் ஃபுல்லா என்னுடைய சீடருங்க இருக்கிறாங்க. ஆனா உலகம் ஃபுல்லா கொரோனாஸுங்கிறது என் சீடர்களை யாரையும் ஒன்றும் பண்ணல. இந்த மூச்சு பயிற்சி யார் பண்றீங்களோ அவங்களுக்கு கொரோனாஸ் வராது. வந்தவங்க கூட செய்யுங்க, சீக்கிரம் குணமடைவுங்கன்னு. ஏன்னா கொரோனாஸ்ன்ற ஒரு நோயினுடைய இது என்னன்னா கையை கழுவு, மூக்க கழுவு, வாயை கழுவுன்றது இல்லை. நுரையீரல் வந்து நீர் கட்டிடும். நீர் கட்டி போச்சுன்னா அந்த நீர் வந்து சளியா மாறும். சளியா மாறிடுச்சுன்னா மூச்சு வராத அடிச்சு கொன்னுடும். அப்போ இந்த நுரையீரலை மூச்சு பயிற்சியால எப்பவும் சூடாக்கி வச்சுக்கணும்னா நீர் கட்டாது. நீர் கட்டாத போது சளி கட்டாது. சளி கட்டாத போது நமக்கு மரணம் கிடையாது. அதை 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, சாமி நீங்க சொன்னதை கேட்டு இன்னைக்கு கொரோனாசனம் பிடிச்சி போய் கூட என்ன வந்துட்டோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அது மாதிரி சொல்றதை செய்யறதுக்குன்னா பரவாயில்ல. அடாண்டாலுன்னா சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு போனா நம்ம ஒன்றும் பண்ண முடியும். அப்புறம் இந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி இப்போ நிறைய ஆறு இருக்கு. ஆனால் கங்கையில் குளிச்சாதான் பாவம் போகணும்.
ஆனால் கங்கையில் பார்த்தா அங்கே பணம் புதைக்கிறாங்க, பணம் செஞ்சு போகிறோம், கொளுத்திட்டு போகிறாங்க. அவங்க சொன்ன கங்கை எது? எந்த கங்கையில் குளித்தா பாவம் போகும்? எங்க சாமி? உத்தரப்பிரதேசத்தில் காசியில் ஓடுற கங்கையில், காசியில் ஓடுற கங்கையில் வீட்டில் செத்து போனவங்களாம் எதுவுமே தள்ளி விட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க சாமி. பாவம்லாம் தீர்ந்துருமானா அது இல்லை சாமி, பாவம் தீர்றது. அங்கேயும் பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு முக்கூடல்னு ஒன்று இருக்குது. கங்கையும் பாயுது, யமுனையும் வருது. ஆனால் முக்கூடல் சொல்கிறாங்க, அங்கே 2 தான் ஓடுது. கங்கை இந்த பக்கம் வருது, யமுனை அந்த பக்கம் வருது. ஆனால் அதுக்கு பேர் திரிவேணி சங்கமம். யாரை ஏமாத்திக்கிறீங்க? திரிவேணினா 3 இருக்கணுமே, 3வது எங்கன்னா அது உள்முகமாக ஓடுதான். இந்த 3மே ஒரு பாயிண்டில் சந்திக்குது. அந்த ஒரு பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த ஒரு பாயிண்ட் ஆழமாக இருக்கும். இங்கேருந்து வர ஒரு தண்ணி அப்படின்னா மேடாக இருக்கும். இந்த மேட்டில் மட்டும்தான் குடிக்க முடியும். அந்த பக்கம் போனாங்கன்னா உள்ளே போக வேண்டியது தான். அவ்வளோ ஆழமாக இருக்கும். அங்கே ஃபுல்லாக தடுப்பு போட்டு வச்சுருப்பாங்க. போட்டில் மட்டும்தான் போக முடியும். அப்போது இந்த 3 கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 பொருளும் எங்கே சேருதோ அங்கே போய் நீ குளித்தா பாவம் தீரும். ஆனால் ராமகிருஷ்ணகிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்களாம், சாமி நான் டெய்லியும் கங்கையில் போய் குளிச்சுனே இருக்கிறேன், ஆனால் என் பாவம் போன மாதிரியே தெரியல சாமி, நாளுக்கு நாள் என் கஷ்டம் பெருசாகினே போகுது அப்படின்றார். யாருக்கிட்ட? ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் கேட்குறாரு. சரிப்பா நீ எப்படிப்பா போய் குளிப்ப? போவன் சாமி, காலையில் 4 மணிக்கெலாம் ஏந்துப்பேன். 4 மணிக்கெலாம் ஏந்து என் துணியெல்லாம் எடுத்து மரத்தில் காய வச்சுட்டு போய் குளிப்பேன். திரும்ப வந்து அந்த துணியை போட்டுன்னு போயிடுவேன் சாமி. ஏண்டா உன் துணியை பாவம் பண்ணிச்சு, அந்த துணியை நீ சேர்த்து பண்ணியிருந்தேன்னா உன் பாவம்லாம் தீரும். அப்போ பாவம் பண்ணக்கூடிய உன் மனசு இருக்குது, அந்த மனசை நீ கங்கையில் போட்டு முக்கியிருந்தனா உன் பாவம் போயிருக்கும். நீ வெறும் உடம்பை போய் முக்குற, திரும்ப போறிய பாவம் பண்ணது உடம்பா உன் மனசான்னு கேட்குற. அந்த மரத்தில் இருக்கிற சட்டை மாதிரி உன் மனசு எப்பவுமே ஈரமாகவே இல்லை. அந்த துணியை நீ நினச்சிருந்தனா அந்த துணி சுத்தமாக இருக்கும். உன் மனசை கங்கையில் குளிப்பாட்டியிருந்தனா உன் மனசும் சுத்தமாக இருக்குமே. இந்த மனம் சுத்தமானால் மட்டும்தான் உன் பாவம் தீரும். அப்போ கங்கையில் குளிக்கக்கூடிய யாருக்கும் இந்த கருத்து தெரியாது. அங்கே போய் ஒரு விஷயத்தை நான் இழக்கணும்னு சொன்னால் கங்கையில் குளிக்கிற எல்லாருக்கும் ஒரு நியதி உண்மை சாமி. இன்றைக்கி நான் போய் கங்கையில் குளிக்கிறேன்னா ஒரு தீர்மானம் அங்கே நிறைவேற்றி ஆகணும். அந்த தீர்மானம் என்னென்னா, இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து ஆகணும். கங்கையில் குளிக்கிறவங்க இந்த தீர்மானம் எடுத்தே ஆகணும். எத்தனை முறை போகிறாங்களோ அத்தனை தீர்மானம் எடுத்தே ஆகணும். ஆனால் எந்த தீர்மானம் எடுத்துக்கிறாங்க? சாமி எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, அதனால் இனிமேல் கத்திரிக்காய் நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டேன். இதுக்கு பெரிய விஷயம். இதை நீ வீட்டிலேருந்தே பண்ணிடலாமா? அதுக்கு எதுக்கு பஸ்ஸு போச்சு, ட்ரெயினை போச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு போய்க்கினேன்? அது இல்லை விஷயம். நான் வட்டிக்கு விட்றேன், வட்டிக்கு விட்டு தான் பணம்லாம் சேர்த்தேன். அப்போ நான் இன்னிலேருந்து முடிவு பண்ணிக்கணும், கங்கையில் போய் குளித்தா இனிமேல் நான் வட்டிக்கே விட மாட்டேன், அந்த பாவத்தொழிலை நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு நான் நிற்கணும். யாரையும் நம்ம மனுஷனை மதித்ததே இல்லை, அவ்வளோ மோசமான ஆள். இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், எல்லாரும் என்னை போல் நினைப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதைப்படி நின்னாதான் அந்த கங்கையில் குளித்ததுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இது சராசரி மனுஷனுக்கு இந்த அறிவை ஊட்டுறதுக்காக தான். அங்கேயும் 4 வாசல் வச்சுக்கிறாங்க சாமி, 4 வழி வச்சுக்கிறாங்க. எது? அர்த்தம், காமம், கர்மம், மோட்சம் 3 வச்சுக்கிறாங்க. அர்த்தம்னா என்னது? சொத்து, அதாவது கடை வீதி, அங்கே பொண்ணு பொருள் எல்லாம் கிடைக்கும். காமம்னா என்னது? அந்த காலத்தில் விலை மாதிரிலாம் அந்த தெருவில் போனால் எல்லோரும் இருப்பாங்களாம். அப்போ காமத்துக்கான வழி இருக்குது, நீ செல்வம் சேர்க்கறதுக்கான வழியும் இருக்குது. அடுத்து என்னது? கர்மம் செய்யறதுக்கான வழி, கடமையை செய்யறதுக்கான வழி இருக்குது. மோட்ச வீதின்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த 4 வீதி அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியறதே கிடையாது. அப்போ வள்ளுவரே என்ன சொல்கிறாரு? அறம், பொருள், இன்பம், வீடு. வீடுன்ற ஒரு பொருளை வைக்கல, அதை சைலண்ட்டாக வச்சுருக்காரு. அறம், பொருள், இன்பம்ன்ற 3 அதிகாரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. ஆனால் இந்த 3த்தையும் ஒரு மனுஷன் ஒழுங்காக வாழ்ந்தான்னு சொன்னால் வீடுன்றது அவன் தேடி போக வேண்டியதில்லை, அவனை தேடி வீடுன்ற ஒரு பொருள் தானாக தேடி வந்துடும்ன்றது தான் திருக்குறள் படித்தவங்களுக்கான விளக்கம். அப்போது கங்கையில் போய் குளித்தோம்னு சொன்னால் இதெல்லாம் யோசனை பண்ணால் விடிவு உண்டு. அப்போ நம்மள மாதிரி அப்பியாசிக்கு எங்கே போய் குளிக்கிறது? நமக்கு எது திரிவேணி சங்கமம், நமக்கு எது கங்கை, யமுனை, சரஸ்வதின்னு சொன்னால் முக்கூடல்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வ மையம் தான் சாமி. கங்கையா இந்த மூச்சு இருக்குது, யமுனையா இந்த மூச்சு இருக்குது. இந்த 2மே போயின்னு இருந்தால்
மரணம்ன்றது நிச்சயம். இந்த ரெண்டும் இது வரைக்கும் ஓடாத மூச்சான சரஸ்வதின்னு கூடிய அந்த சுழுமுனையில் நம்ம ஏற்றணும். இந்த ரெண்டையும் இடைகளை சந்திரகலைன்னு சொல்லக்கூடிய இந்த சுழுமுனை வழியில் நம்ம ஏற்றணும். சூரியகலையும் சந்திரகலையும் சுழுமுனையில் ஏற்றி அது அக்னி கலையாக நம்ம மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு போய் தான் முக்கூடல் போகும். அது எங்கே போய் நிற்கும்னு சொன்னால் இந்த இடத்துல நிற்கும். அதுதான் சித்தம்பரம். அந்த சித்தம்பரத்தில் நம்மளால் நிற்க முடிஞ்சால் நமக்கு மனம்ன்றது அழியக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறோம். அப்போ நம்ம இந்த பாடமெல்லாம் எதை போய் நிற்குதுன்னா மனசை அழிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி நமக்கு வரணும். இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மூச்சே சரியாக ஓட்ட தெரியல, அவங்களுக்கு வாசி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குமா சாமி? சைக்கிளே ஒழுங்காக ஓட்ட தெரியல, அவனுக்கு ஏரோப்ளேன் ஓட்ட சொல்லி கொடுத்தா அப்படி இருக்கான். நல்லா இருக்குமா? சரியாக வராது. அப்போது ஒரு மனுஷனுக்கு முதல்ல மனம்ன்றது பக்குவப்படணும். அந்த மனசை பக்குவப்படுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பயிற்சி வேணும். அப்போ எங்கே பிடிக்கணும்? முதல்ல மூச்சிலேருந்து ஆரம்பிக்கணும். அவங்க மூச்சிலேருந்து ஆரம்பித்து அந்த மனசை பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேல்நிலை பாடம் வாங்கும்போது தான் அங்கே கிடைக்கிற அனுபவங்களை இவங்களால் உணர்ந்து அதை பக்குவமாக எடுத்துக்க முடியும். இங்கே நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வராங்க. நல்லவங்களும் அந்த பாடம் பண்ணுறாங்க, கெட்டவங்களும் அந்த பாடம் பண்ணுறாங்க. நல்லவங்களோட அனுபவம் என்னென்னா, நல்லவங்க மனம் அழிந்த நிலையில் அந்த அனுபவத்தை சுவைப்பாங்க. கெட்டவங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும், ஆனால் அந்த அனுபவத்தால் பயன் அவங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? எட்டிப்பால் எட்டி படுத்தால் என்ன, ஈயாதவனை வாழ்ந்தால் என்ன மாதிரி, நாய்ப்பால் லிட்டராக சொன்னாலும் குடிக்க முடியாதுன்ற மாதிரி, பக்குவம் இல்லாத ஆன்மாக்கு அனுபவம் கிடைச்சாலும் அந்த அனுபவத்தால் அதுக்கு எந்த பலனும் இல்லை. அப்போ அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகும்போது இந்த மனம் அதை சுவைக்கக்கூடிய பக்குவம் அதுக்கு வரணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு ஐயா, வாசியை முதல்ல கொடுக்கல, வாசியை கடைசியில் வச்சுட்டு அதை அடையக்கூடிய பக்குவம் வர்றதுக்கு வரிசையாக பாட வச்சுக்கிறாரு. அப்போ நாம் அந்த நிலையை எட்டி பிடிச்சோம்னு சொன்னால் அந்த பக்குவம் வரும். அந்த எங்கே நிற்போன்னு சொன்னால் சித்தம்பரம் சொல்லக்கூடிய அதுதான் சிதம்பரம். அந்த சிதம்பரம் போனால் மட்டும்தான் இந்த உடல் கூற்றை பற்றியான தத்துவம் தெரியும், இந்த மனசோட அந்த பலவீனம் தெரியும். அப்போ தான் நாம் அதை அடக்கி ஆளவே முடியும். அப்போது இந்த ரெண்டு கலையும் ஒன்று சேர்த்து யார் ஒருத்தர் அக்னி கலையில் ஏற்றுறாங்களோ அதை அவங்க மட்டும்தான் முக்கூடலுக்கு போக முடியும். அங்கே போனால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் எத்தனை பிறகுகளை செஞ்ச பாவத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும் சாமி. அதுக்காக தான் அங்கே கங்கை, யமுனை, சரஸ்வதி எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. வெளியே எங்கேயும் இல்லை, எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது.